தனுஸ்ரீ ஆகட்டும், அப்புறம் ரேகா நினைக்கிறேன், 2 பேருமே போட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு படத்தில் வைஜெயந்திமாலாவும் இன்னொரு பத்மினி ஆடி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. 2 பேருமே நல்ல ஒரு, அதாவது தம் கட்டி ஆடினாங்க. ஏற்கனவே கலைஞர் சொன்னது தான் அது. பரதம்ங்கிறது பாவம் அப்படின்னு வரணும், அதை பாவமாயிடக்கூடாது. ஆனால் அவங்க பாவமாக ஆடி இருக்கிறாங்க, அதுக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அந்த பரதத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த பரதம்ங்கிறதுல இந்த பா எடுத்துட்டோம்னா ரதம் மாதிரி ஆடணும். அவங்க 2 பேரும் ரதம் மாதிரி ஆடிருக்காங்க. அந்த ராவை எடுத்துகிட்டா தம் பிடிச்சி ஆடணும், அதே மாதிரி தம் பிடிச்சி நல்லா ஆடிருக்காங்க. இவங்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. படிக்கிற வயசுலேயே காலேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததை அவங்க அப்பா மோகன்ராஜா இருக்கட்டும், அம்மா மம்தா இருக்கட்டும் பாராட்டி, அவங்களுக்கு முதல்ல நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். எப்பவுமே பிள்ளைகளோட விருப்பத்தை எந்த பேரண்ட்ஸ் நிறைவேற்றுறாங்களோ அவங்க தான் முதல்ல போற்றுதலுக்குரிய பாராட்டுக்குரியவங்க.